முன்னாடி கண்ணமங்கலம்ன்ற ஒரு மையத்துக்கு போயிட்டு வரும்போது அங்கே சொன்ன ஒரு விஷயம், தியானம் என்பது முடிவல்ல, தியானம் என்பது தொடக்கம். மகாபாரதத்தை பற்றி உள்ளே வரும்போது கொஞ்சம் காதில் விழுந்தது. ஏதோ கொஞ்சம் கதையெல்லாம் சொல்லியிருந்தார். மகாபாரதம் பாண்டவர்களில் ஒரு முக்கியமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா சகாதேவன். சகாதேவனுடைய உண்மையான திறமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரால் எதிர்காலத்தை துல்லியமாக சொல்ல முடியும். அது ஒன்று. இரண்டாவது, அவர் தியானத்தில் ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் எதிர்காலத்தை பார்க்குறாரு. அந்த எதிர்காலத்தை பார்க்கும் பொழுது மகாபாரதத்தினுடைய முடிவு என்னன்னு அவருக்கு தெரியுது. முதல்ல வந்த மகாபாரதத்தினுடைய கதையின் முடிவு கிருஷ்ணர் மனசில் வச்சதாக சொல்லுவாங்க. அதில் பாண்டவர்களும் கிடையாது, கௌரவர்களும் எல்லாரும் போயிடுவாங்க. அதுதான் அவருடைய ஒரிஜினல் மகாபாரத கணக்கு. டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா முழுமையான அழிவு. அதை அவர் பார்க்கும்போது அவருக்கு எதிர்காலத்தில் இது மாதிரி நடக்க போகுதுன்றது தெரியுது. ஸோ அப்போ கிருஷ்ண பரமாத்மாட்ட சொல்கிறாரு, இது மாதிரி நீ அழிக்க போகிற போல இருக்கு, இது எனக்கு ஒப்புதல் இல்லை, நான் இந்த சண்டையை நிறுத்த போகிறேன் அப்படின்றார். இன்னும் கிருஷ்ணர் சகாதேவனை பார்த்து சிரிச்சுட்டே சொல்கிறாரு, நீலாம் என்ன சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும், எப்படி நிறுத்துவ சண்டையாரு? ரொம்ப ரொம்ப சுலபம் கிருஷ்ணரே, உங்களை என்னுடைய இதயத்தில் வைத்து தியானம் செய்து என்னுடைய இதயத்தில் உங்களை கட்டி போட்டுடும். உங்களால் வெளியில் வர முடியாது. உங்களை செயலிழக்க செய்து விடுவேன். அதனால் உங்களால் இந்த போரை நடத்த முடியாது. அதுக்கப்புறம் அவர் கிருஷ்ணர் உண்மையாக சகாதேவனோட சக்தி தெரிஞ்சதுனால அதை மட்டும் பண்ணிடாத, ஏன்னா இந்த போர் ஒரு காரணத்துக்காக வந்திருக்கு, இயற்கையினுடைய ஒரு நியதி. அந்த போரை பற்றி படிச்சிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கோடி மக்கள் உலகளாவி இறந்து போனதாக சொல்லுவார். அனைவரும் பல நாடுகளில் இருந்து. ரீசெண்டாக ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னோட வீடியோ நிறைய பேர் யூடியூப்ல பார்க்குறேன், நான் யூடியூப்ல நிறையா வீடியோ பார்க்குறேன்னு. அதில் மகாபாரத அந்த ஸ்லோகங்களை வச்சு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். ரஷ்யா, சைனா, ஈரான், எங்கெங்கேருந்தெல்லாம் சண்டை போடுறதுக்காக ராஜாக்கள்லாம் இங்கே வந்திருக்காரு. அனைவரும் மடிந்ததாக, மொத்த மகாபாரத போர் முடியும் போது 6 பேர் தான் சொச்சம், ஒரு வயத்தில் ஒரு குழந்தை. ஸோ இந்த முடிவை நீ கை வச்சு மாற்றிடாத. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதிலுக்கு என்ன கனெக்ஷன் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கனெக்ஷன் வரும். அப்பொழுது எப்பேற்பட்ட ஒரு சக்தியை தியானம் என்பது கொடுக்கிறதுன்றதை உங்களால் பார்க்க வைக்க முடியும். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தியானம் பண்ணிட்டு தான் இருக்கும். தியானம் என்பது என்ன? ஒரு விளக்கம் தியானம் என்பது ஒரு எண்ணத்தை தொடர்ச்சியாக ஒரே இடத்தில் நிலைநிறுத்துவது. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 50,000-60,000 எண்ணங்கள் வருதா சொல்கிறாங்க. 1000 விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கிறோம். சமையலை பற்றி யோசிக்கிறோம், வீட்டில் குழந்தைகளை பற்றி யோசிக்கிறோம், வீட்டுக்கார வெளியில் போயிருந்தால் அவர் பதமாகறோம் யோசிக்கிறோம், பையன் படிப்பை பற்றி யோசிக்கிறோம், உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி யோசிக்கிறோம். சிதறல்களாக நம்மளுடைய எண்ணங்கள் பல இடங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. அப்போது இந்த எண்ண சக்திக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இங்கே நிறைய பின்னாடி கொஞ்சம் ஸ்கூல் படித்து கொஞ்சம் வளர்ந்த பாடலாம் அப்போ சில பேர் இருக்காங்க. அந்த பௌதீகம் படிக்கும்பொழுது உங்களுக்கு கையில் ஒரு டீச்சரை 4-5 வயசில் இருக்கும்போது, 4-5ஆம் கிளாஸ் படிக்கும்பொழுது வேலுக்கு எதிர்க்க பஞ்சை காட்ட சொல்லுவாங்க. ஒரு 10 நிமிஷம் பிடிச்சா கூட மிஞ்சி போனால் பஞ்சு சூடாகும், அவ்வளோதான் ஆகும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூத கண்ணாடியை கையில் கொடுப்பாங்க. இந்த பூத கண்ணாடியை சூரியனுக்கும் அந்த பஞ்சுக்கும் நடுவில் காட்டும் பொழுது அந்த ஒளியானது குழுமி ஒன்றாக சேர்ந்து அந்த பஞ்சு ஒரு செகண்டில் அப்படி பற்றி. அதை போன்று இந்த 50,000-60,000 எண்ணங்களும் ஒரே இடத்தில் ஒரே விஷயத்தை பற்றி யோசிக்க ஆகும்போது உங்களுடைய எண்ணத்திற்கு அப்பேற்பட்ட சக்தி வருகிறது. ஆனால் ஒரு நாளில் வருமா? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்லுவாங்க. ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் தியானம் செய்து கொண்டு வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் நிறுத்த முடியும். உதாரணத்துக்கு நான் ஸ்கூல்ஸு காலேஜஸ்க்கெலாம் நிறைய பேருக்கு இது சொல்லித்தரோம். எதனாலன்னா அவர்களுடைய எண்ணமானது படிப்பு என்ற ஒரு விஷயத்தில் மனசு தொடர்ச்சியாக நிற்கணும். இன்றைக்கி
முக்கியமாக உங்களுக்கு கையில் உலகத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக கையில் ஃபோனை கொடுத்துட்டாங்க. அந்த ஃபோனு தான் உங்களுக்கு உலகமாக மாறிடுச்சு. அந்த ஃபோனை விட்டு வெளியில் வர முடியல. டிஸ்ட்ராக்ஷன். ஒரு 4-5 மாதம் முன்னாடி மதுரை போகும்போது ஒரு ஸ்கூலில் இதே கேள்வி தான் கேட்டாங்க. ஒரு சின்ன பையன் கேட்டான், மொபைல் ஃபோனை கையில் வச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு அவனே சொல்கிறான். அதான் கேட்டேன், மொபைல் ஃபோன் ஒன்றை பிடிச்சிருக்கா, நீ மொபைல் ஃபோனை பிடிச்சிருக்கியா? ஸோ உங்களுடைய மனதிற்கு ஒரு இடத்தில் ஒரே எண்ணத்தை பிடித்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொடுத்துட்டோன்னா உங்கள் மனசு அதிலே நிற்கும். ஒரு சின்ன குழந்தை ஸ்கூலுக்கு போச்சுன்னா அவங்க அம்மா அது பத்திரமா திரும்பி வரைக்கும் அவங்க மனசு அந்த குழந்தைய பற்றி தான் இருக்கும். அந்த குழந்தைய பற்றி அவங்க தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பணக்காரர் இன்னும் பணம் சம்பாதிக்கணும்னா பணத்தை பற்றி அவர் தெரிஞ்சோ தெரியாமல் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் நிலத்தை நிறையா நான் கைப்பற்றணும்னு ஒரு ராஜா நினைக்கிற ராஜாங்கள்னா அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த நிலை உங்களுக்கு வரும்போது அந்த எண்ணத்தை நீங்கள் எதை நோக்கி வேண்டுமானாலும் செலுத்த முடியும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு செலுத்தலாம், கடவுளை போன்ற தன்மை அடைவதற்கு செலுத்தலாம், மனதில் அமைதி வருவதற்கு செலுத்தலாம். இப்படி வரும்பொழுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணத்தை உங்களால் தொடர்ச்சியாக பிடித்து வைக்க முடிந்தால் நீங்கள் 24 மணி நேரம் தெரிஞ்சோ தெரியாமல் தியானம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுடைய மார்க்கத்தில் அது பேர் தொடர் நிலை நினைவுன்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ச்சியாக யோசிச்சுட்டு எதை பற்றி யோசிக்கணும், எதை பற்றி என்னுடைய நினைவை நான் வைக்கணும் அப்படின்ற போது அது உங்களுடைய முடிவுக்கு விடுகிறார்கள். ஆனால் நாங்கள் என்ன சொல்றது, இருப்பதற்குள் ஒரு உயரிய தன்மை, கடவுள் தன்மையை பற்றி உங்களுடைய மனது தொடர்ச்சியாக அந்த எண்ணத்திலே நிலை கொண்டிருந்தால் நீங்கள் கடவுள் தன்மை இருப்பவராக மாறுகிறீர்கள். கடவுளாக மாறல, கடவுள் தன்மை இருப்பவராக மாறுகிறீர்கள். நம்ம கடவுளை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போது என்ன சொல்கிறோம், அன்பே உருவாக இருப்பவர், கருணாமூர்த்தி, தவறுகளை மன்னிப்பவர், இது மாதிரி பல விஷயங்களை சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு மனுஷன் மாறிட்டானா மனிதன் என்பவன் கடவுளாகலாம், கண்ணதாசன் பாட்டு இருக்கு, தெய்வமாகலாம் பாட்டு இருக்கு. அப்படின்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்தால் உங்களுடைய எண்ணம் ஒரு உயரிய நிலையில் தொடர்ச்சியாக இருந்தால் எப்பவுமே நீ தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. உதாரணத்துக்கு நைட்டு உங்களுக்கு ஒரு 10 மணிக்கு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி மனசு லைட்டாக அப்படி சஞ்சலப்படுது, தவறான எண்ணத்தை நோக்கி உங்களுடைய மனசு போகுது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனையிலையோ தியானத்திலையோ உட்காந்தீங்கன்னா மனசு திரும்பி வரும். அதனால் கடவுளை பற்றி யோசிப்பதோ நல்ல விஷயங்களை பற்றி யோசிப்பதோ ஒரே ஒரு பர்டிகுலர் டைமில் தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எப்போ வேணால் பண்ணலாம். எங்களுடைய மார்க்கத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம், எப்போ வேணால் நீங்கள் தியானம் செய்யலாம். அட் அ டைம் 1 மணி நேரம் மேக்ஸிமம் பண்ணலாம். ஜிம்முக்கு போகிற மாதிரி 1 ஹவர் போனால் என்ன பண்ணுவோம், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கேப் விட்டு திரும்பி எக்ஸசைஸ் பண்ணணும். வீட்டில் நீங்கள் 3 வேளை சமைக்கிறீங்கன்னா 2 சமையல் நடுவில் கொஞ்சம் கேப் விட்றீங்கல்ல, பாத்திரம் தேய்க்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும், அடுத்த இதுக்கு ரெடி ஆகணும். ஸோ உங்களுக்கு எப்போ எங்களை இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா படுக்கிறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுவும் ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தியானம் தான். இந்த பிரார்த்தனையின் பொருளின் மேல் தியானம் செய்கிறோம். 9 மணிக்கு உலகளாவிய பிரார்த்தனைன்னு ஒன்று இருக்குது. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்கள், எல்லோருடைய மனதிலும் சகோதரத்துவம் பரவுகிறதுன்ற ஒரு எண்ணத்துடன் ஒரு 15 நிமிஷம் தியானம் செய்கிறோம். எதனால், உலகத்தில் எல்லா இடத்துலையும் நல்ல விஷயங்கள் பரவட்டும், எல்லோரும் நல்லதை நோக்கி வரட்டும். அதனால் இந்த தியானம் என்பது உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு உயரிய சக்தி, உங்களையும் உலகத்தையும் மாற்றக்கூடிய சக்தி. எப்போ யூஸ் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணோம், கிராமத்துலாம் சொல்லுவாங்க மவனே உன் சமத்துன்னு. உங்கள் கையில் கொடுத்தாச்சு. பிரம்மாஸ்திரம் 20 கையில் கொடுக்கப்பட்டது. மகாபாரதத்தில் அர்ஜுனன் கையிலையும் கொடுக்கப்பட்டது, அஸ்வத்தாமன் கையிலும் கொடுக்கப்பட்டது. யார் கரெக்டாக யூஸ் பண்ணாங்க, யார் தப்பாக யூஸ் பண்ணாங்க? அதே ஆயுதம் அஸ்வத்தாமன் தவறாக யூஸ் பண்ணி கிருஷ்ணர் அவருக்கு சாபம் கொடுக்குறதா சொல்லுவாங்க. இந்த உலகம் முடியும் வரை நீ சுற்றிட்டு இருக்கணும், சாக முடியாது நீ அப்படின்னு சொல்லி. அதே அர்ஜுனன் அவனுக்கு அந்த பிரம்மாஸ்திரத்தை எப்படி யூஸ் பண்ணணும், எப்போ திரும்பி வாங்கணும்னு தெரியுது. இதை போன்ற ஒரு நிலைமைக்கு தியானம் உங்களை எடுத்து செல்லக்கூடிய ஒரு வழி இருக்குது. அதனால் எப்போ தியானம் பண்ணணும், எவ்வளோ நேரம் தியானம் பண்ணணும், எவ்வளவு முறை தியானம் பண்ணணும், அது உங்களுடைய கையில் இருக்கிறது. ஆனால் ராத்திரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். இதை முதலே சொல்ல வேண்டியது. நம்ம ஊரில் கதை சொல்லி சொன்னால் தான் புரியும். நேரடியாக சொல்கிறேன், என்னங்க டப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் இந்த திருக்குறள் 2 லைனில் எழுதிட்டாங்க.
ஆனால் அதுக்கு பரிமேலழகர் எவ்வளோ பெருசாக எழுதினார். அவர் தான் முதல்ல பொழிப்புரை எழுதினார் இல்லையா, அதுக்கு விளக்குரை எழுதினார். இவ்வளோ பெருசு கரெக்டா. அந்த 2 லைனை புரிய வைக்கிறதுக்கு நம்ம ஊரில் இந்த இது பொங்கல் தீபாவளினா ஒரு பட்டிமன்றம் நடக்கும். கடைசியில் தீர்ப்பு ஒன்று தான், ஆனால் 4 மணி நேரம் பேசுவாங்க. இது ரைட்டா அது ரைட்டா, இது தப்பா இதுவா, எல்லாம் பேசி முடிச்சுட்டு கட்சியில் சாலமன் பாப்பையா ஒரு தீர்ப்பு சொல்லுவார். அது மாதிரி தீர்ப்பு கட்சியில் எப்போ வேணா தியானம் பண்ணு. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? முடிச்சுக்கலாமா? தொடர்ச்சியாக தியானம் செய்யுங்க. இந்த மையத்தில் இவ்வளவு நேரம் இந்த வெயிலையும் அமர்ந்து எங்களுக்காக வெயிட் பண்ணி கொஞ்சம் வெவ்வேறு இடங்கள் காத்தால 3 மணிக்கு எழுந்து வரிசையாக வந்துட்டு போயிட்டு வரனால கொஞ்சம் லேட் ஆகிடுது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்த இப்போது இந்த பணி நல்லா நடந்தது, ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். தொடர்ச்சியாக செய்யுங்க. இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுங்கள். ஆனால் தீயது ரொம்ப ஈஸியாக வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் ஆகுது, நல்லது ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. நிறைய பேருக்கு சொல்லுங்கள். நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் யாம் பெற்ற இன்பம் பெருக வேகம். இந்த சென்டர் இன்னும் மென்மேலே வளர்ந்து இந்த கிராமத்திலும் இந்த பகுதியில் இருக்கும் எல்லாருமே இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை முழுமையாக அதனுடைய பலனை பெறும்படி எல்லாம் வல்ல மாஸ்டரிடம் கடவுளும் பிரார்த்தனையிடம் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.